வணக்கம். நான் டாக்டர் நிதின் ஸ்ரீனிவாசன், மதுரை கண்மையம், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டயபெட்டிக் ரெட்டினோபதி என்றால் என்ன. டயபெட்டிக் ரெட்டினோபதி என்பது சர்க்கரை நோயால் வரும் விழித்திரை பாதிப்பு. சர்க்கரை நோயினால் சிறு ரத்த குழாய்கள் மைக்ரோ ஆஞ்சியோபதினால கண்ணில் நச்சு ரத்த குழாய்கள், அதாவது அப்நார்மல் பிளட் வெசல்ஸ், அதோடு சேர்ந்து கண்ணில் வீக்கம், டயபெட்டிக் மேக்குலர் எடிமா, இது ரெண்டுமே வர வாய்ப்பு இருக்குது. இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி எப்படி நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னு எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னா, சிம்டம்ஸ் ஆஃப் டயபெட்டிக் ரெட்டினோபதி கண்ணில் கண் பார்வை மங்கலாகும். அடுத்து கண்ணில் பூச்சி பறப்பத மாதிரி இருக்கும். மூன்றாவது சடன் விஷுவல் லாஸ், அதாவது திடீரென பார்வை குறைபாடு, சுத்தமாக பார்வை போன மாதிரி இருக்கும். இந்த 3 தான் டயபெட்டிக் ரெட்டினோபதிக்கான அறிகுறிகள். யார் யாருக்கெல்லாம் டயபெட்டிக் ரெட்டினோபதி வரக்கூடியது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்க்கரை நோய் இருக்கிற அனைத்து ஆட்களுக்கும் டயபெட்டிக் ரெட்டினோபதிக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டயபெட்டிஸ் அப்படி இருக்குது, சர்க்கரை நோய் இருக்குது என்று கண்டறிந்த பின்னர் உடனடியாக கண் மருத்துவரை அல்லது ரெட்டினா ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது டைலேட்டட் ஃபண்டஸ் எக்ஸாமினேஷன், அதாவது முழு கண் பரிசோதனை, அதாவது சொட்டு மருந்து இட்டு பாப்பா விரிய விட்டு அதுக்கப்புறம் கண் பரிசோதனை அவசியம். எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை நம்ம ரெகுலர் செக்அப்ல இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அமெரிக்கன் டயபெட்டிக்ஸ் அசோசியேஷன் கைட்லைன்ஸ் படி உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை அனைத்து டயபெட்டிக்ஸும் ரெட்டினா ஸ்பெஷலிஸ்ட்டை செக் பண்ணணும், ஃபண்டஸ் எக்ஸாமினேஷன் பார்க்கணும். இதை தவிர டயபெட்டிக் ரெட்டினோபதி இருக்குது என்று கண்டறிந்த பின்னர் கண் மருத்துவர் சொல்லும்படி 3 மாதத்துக்கு ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரையோ ரெகுலராக நீங்கள் ஃபாலோ அப்பில் இருக்க வேண்டும்.